Good morning everybody. Now we are going to discuss about the geography third lesson, population and settlement. Okay. I already told what is mean by population and what is mean by the settlement and how to started the settlement and when started the settlement of the people, and for further details I have to discuss the in previous class. Okay. Now we are going to discuss about செட்டில்மெண்ட். ஓகேவா? பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாகும் போது பீப்புள் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நுழைய ஆரம்பித்தாங்க. சரியா? இன் ஏன்ஷியன் டைம்ஸ் வந்து நோமடிக் பீப்புளாக வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் செய்ய போகும்போது தான் அவங்க வந்து செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. அப்படி அந்த செட்டில்மெண்ட் அப்படின்ற விஷயம் உருவாகும் பொழுது அவங்களுடைய செட்டில்மெண்ட் வந்து எதன் பேஸ் பண்ணி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசஸ், ரிலீஜியன் அண்ட் லாங்குவேஜஸ். ஓகேவா? இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து ரேசஸ் அப்படின்னும் போது த மேஜர் வேர்ல்டு ரேசஸ் அப்படின்றது என்னன்னா காக்கசைட், நீக்ரோயிட், மேங்கலோயிட் அண்ட் ஆஸ்திரலோயிட். ஓகேவா? இதனாலும் வந்து ஹியூமன் த மேஜர் வேர்ல்டு ஹியூமன் ரேசஸ். ஓகேவா? அந்த 4 டைப்ஸ் ஆஃப் அந்த கலர்ஸை வச்சு மக்களை வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரித்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. தென் ரிலீஜியன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? யூனிவர்சலைசிங் ரிலீஜியன்ஸ், தென் எத்னிக் ரிலீஜியன், தென் ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜியன். இது 3 விதமாக அந்த ரிலீஜியனை பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் யூனிவர்சலைசிங் ரிலீஜியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகி இருக்கிற அந்த ரிலீஜியனை வந்து யூனிவர்சலைசிங் ரிலீஜியன் அப்படின்னும், எத்னிக் ரிலீஜியன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒன் கைண்ட் ஆஃப் பீப்புள் only follow the religion. That religion is called ethnic religion. ஓகேவா? then tribal or traditional religion அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலாகவே அவங்க வந்து பழைய காலத்திலிருந்தே பின்பற்றிட்டு வர அந்த ரிலீஜியனை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்திக்கிட்டாங்க. அந்த வகையின்படி தான் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது லாங்குவேஜை வந்து பேஸ் பண்ணி அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து அமைச்சுக்கிட்டாங்க. அதில் வேர்ல்டு ஃபேமஸ் லாங்குவேஜஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஹிந்தி, போர்ச்சுகீஸ், ரஷ்யன், அரபிக், ஜெர்மன், சைனீஸ் இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் லாங்குவேஜஸ். சரியா? இந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணியும் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை அவங்க அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவாப்பா? இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போது ரீகால் பண்ணேன். நவ் வி கோ த்ரூ த லெசன், கண்டினியூஷன் ஆஃப் த லெசன் செட்டில்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்? செட்டில்மெண்ட். ஓகேவா? செட்டில்மெண்ட் இஸ் எ பிளேஸ் வேர் பீப்புள் லீவ் அண்ட் இன்ட்ராக்ட் த through activities such as agriculture, trading and entertainment. அதாவது செட்டில்மெண்ட் அப்படின்றது பீப்புள் வந்து அவங்க வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்ட்ராக்ட் ஆகிறதுக்காக அவங்களே வந்து அமைச்சுக்கிட்டது தான் இந்த செட்டில்மெண்ட். அந்த ஆக்டிவிட்டீஸ் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஒருவேளை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? எ ரூரல் செட்டில்மெண்ட் இஸ் எ கம்யூனிட்டி இன்வால்வ்டு ப்ராமினென்ட்லி in primary activities such as agriculture, lumbering, ஃபிஷ்ஷிங் அண்ட் மைனிங். ரூரல் செட்டில்மெண்ட் எல்லாமே அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி, அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர். லூம்பரிங் மீன்ஸ் மரம் வெட்டுதல், கட்டிங் த ட்ரீ. ஓகேவா? ஃபிஷ்ஷிங் அண்ட் மைனிங் இதில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரூரல் செட்டில்மெண்ட். வாட் இஸ் மீன் பை ரூரல் செட்டில்மெண்ட்? ரூரல் செட்டில்மெண்ட்னா என்னப்பா? ரூரல் செட்டில்மெண்ட்னா வில்லேஜஸில் வந்து செட்டில் ஆகிறது. சரியா? சிட்டிஸில் செட்டில் ஆகாமல் வில்லேஜஸில் செட்டில் ஆகுறாங்க இல்லையா, அந்த மக்கள் எல்லாமே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் வந்து மிங்கிளாக இருந்தாங்க. அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னும் போது என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா அக்ரிகல்ச்சர், லூம்பரிங், ஃபிஷ்ஷிங் அண்ட் மைனிங். ஓகேவா? அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் என்கேஜஸ் இன்
predominantly in secondary and tertiary activities. urban settlementல இருந்தவங்க எல்லாமே எந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து என்கேஜ் ஆகிட்டாங்கன்னா secondary and tertiary activities, ஓகேவா, such as industries, trade and banking. இண்டஸ்ட்ரீஸ்லேயோ இல்லை ட்ரேட்லேயோ இல்லை பேங்கிங்லோ இருக்கவங்க எல்லாமே எங்கே செட்டில்மெண்ட் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பனில். அர்பன் மீன்ஸ் என்னப்பா, சிட்டி, ஓகேவா, சிட்டியில் அவங்களுடைய செட்டில்மெண்ட் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. There is often a correlation between the functions, size of population and population density. இந்த விஷயம் அப்படின்றது எதனால் அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் பொறுத்து தான் ரூரல் செட்டில்மெண்ட் அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக பிரித்தாங்க. எதை பொறுத்துப்பா, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருந்துச்சு, இதை பொறுத்து தான் ரூரல் செட்டில்மெண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. ஓகேவா, ரூரல் செட்டில்மெண்ட் டென்ஸ் டு ஹாவ் எ ஸ்மால் பாப்புலேஷன் அண்ட் லோ பாப்புலேஷன் டென்சிட்டி. சரியா, ரூரல் செட்டில்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாப்புலேஷன் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே லோ பாப்புலேஷன் டென்சிட்டி இருந்துச்சு. அர்பன் செட்டில்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் அண்ட் ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி. அங்கே வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் போது அங்கே மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது என்னவாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ரூரல் செட்டில்மெண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்றது பாப்புலேஷனையும் அந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வச்சுருந்தா அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, தென் site and situation. Site and situation refers to the location of the actual settlement. The initial choice of the site for a settlement depends on how it is useful for meeting our daily needs like water supply, availability of farmland, building material and fuel etc. அதாவது அந்த சைட் அண்ட் சுச்சுவேஷனை வந்து அவங்க எதை பேஸ் பண்ணி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டெய்லி நீட்ஸை வந்து அந்த அவங்க செட்டில்மெண்ட் அமைச்சுக்கிற இடம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு எசென்ஷியலாக இருக்கிறது எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பேங்கிங்காக இருந்தால் கூட அங்கே பேங்க்கில் என்ன வேணும், நம்மளுக்கு குடிக்கிறதுக்கோ இல்லை யூஸ் பண்ணுறதுக்கோ என்ன வேணும், வாட்டர் வேணும். ஸோ அந்த வாட்டர் சப்ளை அப்படின்றது வந்து கரெக்டான கிடைக்கிற இடமா பார்த்து கரெக்டாக அவங்களுடைய அந்த சைட்டை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லையா. முக்கியமாக அவங்க லைக் வாட்டர் சப்ளை, அவைலபிலிட்டி ஆஃப் ஃபர்ம் லேண்ட், அவங்க அந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து லேண்ட் வந்து கரெக்டாக அமைச்சுக்கணும். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் நடக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த லேண்ட் வந்து ஃபெர்டிலிட்டி லேண்டாக இருக்கணும். சரியா, அந்த மாதிரி அவங்க அந்த சூஸ் பண்ணுற லேண்டு, தென் பில்டிங் மெட்டீரியல், அவங்க அந்த பில்டிங்கை மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் கிடைக்கிறதா இருக்கணும். அதே சமயம் சில இடங்களில் வந்து நெருப்பு தேவைப்படும். சரியா, அந்த மாதிரி ஃபியூல் கிடைக்கிற இடங்கள் இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, அடுத்து வந்து ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ். சரியா, ஓல்டு ஹவுஸ் டைப்ஸ், ஓல்டில் நம்ம பழைய காலத்தில் வந்து மக்கள் வந்து எந்த மாதிரியான வீடு கட்டி அதில் எப்படி வாழ்ந்தாங்க, செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகணுன்னே தான் ஹவுசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாச்சு. அந்த ஹவுசஸை வந்து அந்த அதாவது ஓல்டு டைமில் அவங்க வந்து எப்படி வந்து அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். In the earlier periods of human settlement, houses were built using local material. லோக்கல் மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க சிமெண்ட்டு இந்த மாதிரி நிறைய நம்ம இப்போது வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடைக்கல, அவங்க யூஸ் பண்ணலை. அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லோக்கல் மெட்டீரியல்ஸை வந்து வச்சுக்கிட்டே அவங்க வந்து ஹவுசஸை வந்து மேக் பண்ணாங்க. The form of the house was closely related to the environment. அவங்க முக்கியமாக அந்த ஹவுஸ் வந்து closely related to the environment. In the agricultural regions, houses were built with mud walls and the roof was made of stalks of paddy or other crops of grass
தச். அதாவது முக்கியமாக இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் ஹவுசஸை வந்து அமைச்சுக்கிறவங்க வந்து எதை வச்சு அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட் வால்ஸ், அதாவது மண்ணாலான அந்த செவரை அமைச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேடி கிராப்ஸோடைய அந்த வைக்கல் இருக்கு இல்லையா, தச்சு இருக்கு இல்லையா, அந்த தண்டை வச்சு தான் அவங்க வந்து அந்த மேலே வந்து இப்போ நம்ம சொல்வோம் இல்லையா, பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு இருக்கும் இல்லையா, இப்போவும் ஒரு சில இடத்துல இருக்கும். அவங்க வந்து இப்போ இந்த கரும்புல கிடைக்கிற அந்த சருகு கொண்டு போய் மேய்ஞ்சிப்பாங்க, அந்த கூரையை வந்து இது பண்ணிப்பாங்க இல்லையா, கவர் பண்ணிப்பாங்க இல்லையா. அது மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த பேடி இதுலேருந்து கிடைக்கிற அந்த தச்சு வச்சு தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த ரூஃபை வந்து அவங்க மேக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. தென் லோக்கல் வுட் வாஸ் யூஸ் டு ப்ரொவைட் ஃப்ரேம் ஃபார் த ரூஃப். லோக்கல் வுட்டு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த ரூஃபை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. சச் ஓல்டு ஹவுசஸ் ஹேட் வைட் வராண்டாஸ் அண்ட் எ ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன். எல்லா ஹவுசஸ்லேயும் வந்து வராண்டாஸ் இருந்துச்சு. எதுக்காகனா ஓப்பனாக ஏர் வந்து சர்க்குலேட் ஆகிறதுக்காக. த சைஸ் ஆஃப் த ஹவுஸ் டிபெண்டட் ஆன் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். அந்த சைஸ் ஆஃப் த ஹவுஸ் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த இன்ஹாபிட்டன்ஸ், அங்கே வசிக்கிறவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்து அந்த ஹவுசஸுடைய சைஸஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது வந்து ஓல்டு ஹவுஸ் டைப். இது வந்து என்னப்பா, ஓல்ட் டைப் ஹவுசஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த செட்டில்மெண்ட்ஸை வந்து பேட்டர்ன்ஸ் முறையில், பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் என்னென்னா அமைஞ்சிருக்க முறையை பொறுத்து அமைக்கிற முறையை பொறுத்து 2 டைப்ஸாக பிரித்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ் ஆல்சோ பி கிளாசிஃபைடு இன்டு கேம்பேக்ட் செட்டில்மெண்ட் அண்ட் டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட். சரியா, 2 டைப்பாக பிரித்தாங்க. ஒன்று வந்து காம்பேக்ட் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட். காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். Compact settlement is also known as nucleated settlement. In this type, large a number of houses are built very close to each other. Such settlement develop along the river valleys and the fertile plains. In India, compact settlements are found in northern plains and coastal plains of peninsular India. அதாவது இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஹவுசஸ் வந்து வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஒரு ஹவுஸு இன்னொரு க்ளோஸும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இது முக்கியமாக இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது எங்கே அமைஞ்சிருக்கும்னா ரிவர் வேலிஸ்லேயும் ஃபர்டைல் பிளைன்ஸ்லேயும் தான் அமைஞ்சிருக்கும். இந்தியாவில் எங்கே இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் பிளைன்ஸ்லேயும் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் பெனின்சுலார்லேயும் இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற விஷயம் அமைஞ்சிருக்கு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் the compact settlement? compact settlementனா ஒண்ணுமே இல்லப்பா, அதாவது ஹவுசஸ் வந்து க்ளோஸ் டு ஈச் அதர், ஒவ்வொரு ஹவுசஸும் க்ளோஸாக அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சிருக்க செட்டில்மெண்ட்டு தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இங்கே பாருங்கள், இந்த ஹவுசஸ் இங்கே இந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா, இங்கே ஹவுசஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு இல்லையா, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஜெனரலி ஃபவுண்ட் இன் த ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ஹில்லி ட்ராக்ஸ், thick forests, grassland, areas of extensive cultivation. அதாவது இந்த டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் முக்கியமாக எங்கே இருக்குன்னா மலை பிரதேசங்களில், காடுகளில், கிராஸ்லேண்ட் சமவெளிகளில், தென் எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் நடக்கும். அதாவது ரொம்ப அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வேளாண்மை வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவான இடத்துல அமைச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இன் தி செட்டில்மெண்ட்ஸ் ஹவுசஸ் ஆர் ஸ்பேஸ்டு ஃபார் அப்பார்ட் அண்ட் ஆஃப்டர் இன்டர்ஸ்பெஸ்டு வித் ஃபீல்ட்ஸ். In India, this type of human settlement is found in northern Gosi tract, the Ganga Delta, the Thar desert of Rajasthan and the foothills of Himalayas and the Nilgiris. அதாவது இந்த செட்டில்மெண்ட்ல வந்து ஹவுசஸ் வந்து ஃபேர் அப்பார்ட், அதாவது தொலைவில் அமைஞ்சிருக்கும். அங்கே வந்து எப்படின்னா ஒன்று வந்து நெருங்கி அமைஞ்சிருக்கும், இங்கே வந்து இடைவெளி விட்டு அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்க செட்டில்மெண்ட்டை தான் வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், அமைஞ்சிருக்க முறையை பொறுத்து, பேட்டர்னை பொறுத்து 2 டைப்பாக இந்த செட்டில்மெண்ட்டை
பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் காம்பேக்ட் செட்டில்மெண்ட், அதர் ஒன் இஸ் டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட். ஓகேவா? அந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட்ன்றது பிளைன்ஸ் அண்ட் ரிவர் வேலிஸில் அமைப்பாங்க. இந்த டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னன்னா ஹில்லி ட்ராக்ஸ், திக் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த வகையான செட்டில்மெண்ட் எங்கே இருக்குன்னா நார்த்தன் கோசி ட்ராக், த கங்கா டெல்டா, த தார் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் நீல்கிரிஸ். இதில் இந்த டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் a hierarchy of settlement. Hierarchy means படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டில்மெண்ட்னுடைய படிநிலைகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ hierarchy of settlementsல வந்து செட்டில்மெண்ட்ஸை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரூரல் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து அர்பன் செட்டில்மெண்ட். ஓகேவா? ரூரல்ன்றது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வில்லேஜஸில் இருக்கிற அந்த செட்டில்மெண்ட்டை வந்து ரூரல் செட்டில்மெண்ட்னும், அர்பன் அப்படின்றது டவுன் ஆர் சிட்டியில் அமைஞ்சிருக்க செட்டில்மெண்ட்டை வந்து அர்பன் செட்டில்மெண்ட்னும் சொல்லுவாங்க. அந்த ரூரல் செட்டில்மெண்ட்டை வந்து 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஐசோலேட்டட், ரெண்டாவது வந்து ஹெம்லெட், தென் வில்லேஜ், தென் ஸ்மால் மார்க்கெட். ஐசோலேட்டட் மீன்ஸ் தனியாக ஒரு வில்லேஜ் வந்து அமைஞ்சிருக்கிறதுக்கு பேர் ஐசோலேட்டட். தென் ஹெம்லெட் அப்படின்றது குக்கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அப்படி அமைஞ்சிருக்க அந்த குக்கிராமத்தை வந்து ஹெம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் அப்படின்றது நார்மலாக நம்ம வில்லேஜ் அமைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான பிளேஸை வந்து வில்லேஜ்னும். ஸ்மால் மார்க்கெட் அப்படின்றது இந்த சந்தைகள் அந்த மாதிரி கிராமத்தில் அமைச்சு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஸ்மால் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அர்பன் செட்டில்மெண்ட்டை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டவுன், இன்னொன்று வந்து சிட்டி, இன்னொன்று வந்து கனுர்பேஷன். டவுனுன்றது தெரியும், நம்ம வில்லேஜை தாண்டி கொஞ்சம் தொலைவில் எல்லா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சிருக்க ஒரு இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம்னா டவுன் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும், டவுனை விடவே இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நிறையாவும் மக்கள் தொகை அதிகமாகவும் இருக்கிற இடத்த வந்து நம்ம சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தென் கனுர்பேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டவுன் இல்லை 2 சிட்டிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், கனுர்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா? அதாவது இப்போ நம்ம செட்டில்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு ஹவுசஸ் வந்து எப்படி அமைச்சாங்க, ஓல்டு ஹவுசஸ் செட்டில்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து எப்படி வீடு கட்டினாங்க, அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் அமைஞ்சிருக்க பேட்டர்னை பொறுத்து 2 டைப்பான செட்டில்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்து காம்பேக்ட் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த செட்டில்மெண்ட்ஸை வந்து 2 டைப்ஸாக பிரித்து ரூரல் செட்டில்மெண்ட் அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்கள் சார்ந்த செட்டில்மெண்ட், நகரங்கள் சார்ந்த செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப்பாக பிரித்து அதில் என்ன உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ரூரல் செட்டில்மெண்ட். ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் predominantly located near water bodies such as rivers, lakes and springs where water can be easily available. இந்த ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குன்னா ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் அமைஞ்சிருக்க இடத்துக்கு முக்கியமாக வாட்டர் பாடிஸ் அதிகமாக கிடைக்கிற இடத்துல தான் இந்த ரூரல் செட்டில்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இந்த ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கிற மக்கள் எல்லாமே எந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர். அப்போது அக்ரிகல்ச்சர் செய்யணும்னா என்ன ரொம்ப முக்கியம், வாட்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் அந்த வாட்டர் ஈஸிலியாக எங்கே அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் இந்த ரூரல் செட்டில்மெண்ட் அப்படின்றத மக்கள் வந்து அமைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பீப்புள் சூஸ் டு செட்டில் நியர் ஃபெர்டைல் லேண்ட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். இன்னொன்று நம்ம சொன்னோம், லேண்ட் வந்து கரெக்டாக அவங்க அமைச்சுக்குவாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னா ஃபர்டைல் லேண்டாக இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அதுக்காக அவங்க அந்த லேண்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க. லேண்ட் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் அதர் பேசிக் நீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற பேசிக் நீட்ஸும் அவங்க எங்கே கிடைக்குதோ அங்கே தான் அவங்களுடைய அந்த ரூரல் செட்டில்மெண்ட் அப்படின்ற விஷயத்த பீப்புள் வந்து
அமைச்சுக்குவாங்க. ஓகேவா? ஹென்ஸ் தே ப்ரிஃபர் டு லீவ் நியர் லோ லேயிங் ரிவர் வேலிஸ் அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் சிச்சுவேட்டட் ஃபார் கல்டிவேஷன். அவங்க வந்து அவங்களுடைய அந்த செட்டில்மெண்ட்டை வந்து லோ லேயிங் ரிவர் வேலிஸையும் கோஸ்டல் பிளைன்ஸ்லேயும் எதுக்காக அமைச்சுக்கிறாங்கன்னா சூட்டட் ஃபார் கல்டிவேஷனுக்காக சூட்டடாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க அங்கே வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து அமைச்சுக்குவாங்க. த அவைலபிலிட்டி ஆஃப் பில்டிங் மெட்டீரியல் லைக் wood, stone and clay near settlements is another advantage for settlements to be built. இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் பில்டிங் மெட்டீரியல்ஸ், நிறைய பில்டிங் மெட்டீரியல்ஸ், இப்போ ஒரு ஹவுஸ் மேக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல கிடைக்குதான்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? தென் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிசிங் ரூரல் செட்டில்மெண்ட். என்னென்ன ஃபேக்டர் வந்து இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் டெமோகிராஃபி, அதாவது நிலத்தோற்றம், தென் லோக்கல் வெதர் கண்டிஷன், அங்கே இருக்க வெதர் கண்டிஷன், தென் சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ், மண் மற்றும் நீர் வளங்கள், தென் சோஷியல் ஆர்கனைசேஷன், அந்த சமூகம் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து, தென் எக்கனாமிக் கண்டிஷன், அவங்களுடைய அந்த எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து தான் அவங்களுடைய ரூரல் செட்டில்மெண்ட்டை வந்து அமைச்சுக்குவாங்க. அடுத்தது பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட். இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டில் எப்படி வீடுகளை அவங்க அமைச்சுக்குவாங்க. பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் முன்ன நம்ம பார்த்தது பொதுவாக பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட். இந்த கிராமத்தில் மக்கள் வந்து அவங்களுடைய வீடுகளை வந்து எப்படி அமைச்சுக்குவாங்க, என்னென்ன பேட்டர்னில் அமைச்சுக்குவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். த பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் ஹேஸ் பீன் டிஃபைன்ட் அஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ ஹவுஸ் ஆர் பில்டிங் டு அனதர். பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ஹவுஸ் இன்னொரு ஹவுஸோட எந்த ரிலேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்றது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ரூரல் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ரிலீஃப், கிளைமேட், வாட்டர் சப்ளை அண்ட் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர். இந்த ரூரல் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் வந்து எதை பொறுத்து அமைஞ்சிருக்குன்னா அந்த நிலத்தோற்றம், கிளைமேட், வாட்டர் சப்ளை, சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ரூரல் செட்டில்மெண்ட் அப்படின்றது அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. தென் இட் இஸ் ப்ராட்லி கிளாசிஃபைடு அண்டர் த ஃபாலோயிங் patterns such as linear, rectangular, circular, star like pattern etc. இதில் வந்து என்னென்ன பேட்டர்னில் அவங்க ஹவுஸஸ் அமைச்சுக்கிறாங்கன்னா லைனர், ஒரே லைனாக அமைச்சுக்குவாங்க எந்த கேப்பும் இல்லாமல். இன்னொன்று வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில், அதாவது ஒரு லைன் வந்து இன்னொரு லைன் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்டுற மாதிரி அமைச்சுக்குவாங்க. தென் சர்க்குலர், ஒரு இடத்த வந்து மையமாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி சர்க்குலர் ஷேப்பில் வந்து அவங்க வந்து ஹவுசஸ் வந்து மேக் பண்ணிக்குவாங்க. தென் ஸ்டார் லைக் பேட்டர்ன், ஸ்டார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல குறுகி ஒரு இடத்துல அகன்று அந்த மாதிரியும் அவங்க வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து அமைச்சுக்குவாங்க. இந்த 4 டைப் பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து லைனர், ரெக்டாங்குலர், சர்க்குலர், தென் ஸ்டார் லைக் பேட்டர்ன். ஓகேவா? இன் எ லைனர் செட்டில்மெண்ட் houses are arranged along the either side of a road, railway line, river, canal, the edge of valley etc. எக்ஸாம்பிள் த ஹிமாலயாஸ், த ஆப்ஸ், த ராக்கீஸ். அதாவது இந்த லைனர் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து 2 ரோட்லேயும் வந்து எய்தர் சைட்லேயும் வந்து ஹவுசஸ் வந்து அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரோடு, ரயில்வே, ரிவர், கேனல் அதனுடைய எட்ஜில் வந்து இந்த ஹவுசஸ் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லைனர் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து இங்கே பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லைனர் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து ரோட்டினுடைய இரு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன அமைஞ்சிருக்கு, ஹவுசஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுசஸ் வந்து எதோட மிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர் ரோடு இல்லை ரயில்வேஸ் போகிறதோட மிங்கிள் ஆயிருக்கு. இதை தான் வந்து லைனர் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட். இந்த ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். மீட்டிங் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அது வந்து எங்கே போய் மீட் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஆங்கிளில் போய் அந்த
ஸ்ட்ரைட்டாக போகிற 2 லைனும் மீட் ஆகும். Such a settlement is found in plain areas, intermountain plain. Example, Sutlej houses built around a central area are known as circular pattern of settlement. இது வந்து ரைட் ஆங்கிள்ஸில் போய் மீட் பண்ணும் ஈச் அதர். சரியா? இந்த சர்க்குலர் செட்டில்மெண்ட் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸில் என்னன்னா ஒரு சென்ட்ரல் ஏரியாவை வச்சு அதை வந்து ஹவுசஸ் அமைஞ்சிருக்கும். சச் செட்டில்மெண்ட் டெவலப் அரவுண்ட் லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ். இந்த மாதிரியான செட்டில்மெண்ட் வந்து எங்கே அமைஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா லேக்ஸை சுற்றியும் டேங்க்ஸை சுற்றியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த ஸ்டார் லைக் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட். அந்த ஸ்டார் லைக் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்ஸ் ஆன் த சைட்ஸ் அண்ட் பிளேசஸ் வேர் செவரல் ரோட்ஸ் கன்வெர்ஜ் அண்ட் ஹவுசஸ் ஸ்ப்ரெட் out along the sides of road in all directions. அதாவது இது வந்து எல்லா ரோடோட அந்த கன்வர்ஜில் போய் அமைஞ்சிட்டு எல்லா ரோடும் வந்து மிங்கிள் ஆகிற அந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்டார் லைக் பேட்டர்ன் செட்டில்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் த இண்டோ கங்கா பிளைன்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா. இண்டோ கங்கா பிளைன்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் இந்த ரோட் டைப் அதாவது இந்த பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் லைக் பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரோடு வந்து போயிட்டுருக்கு, இந்த ஸ்டார் வடிவத்தில் வந்து ஹவுசஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதை தான் வந்து ஸ்டார் லைக் பேட்டர்னும். சர்க்குலர் பேட்டர்ன்றது வந்து நடுவில் ஒரு இடத்த மையமாக வச்சுட்டு அதை என்ன அமைஞ்சிருக்கு ஹவுசஸ் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? அதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பில்கிரிம் செட்டில்மெண்ட். பில்கிரிம் செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. பில்கிரிம் செட்டில்மெண்ட் மே கம் அப் அரவுண்ட் எ பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் எனி ஸ்பாட் வித் எ ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். எக்ஸாம்பிள் திருவேற்காடு இன் தமிழ்நாடு. அதாவது ஏதாவது ஒரு புனித தலத்தை வந்து மையமாக வச்சு அதை சுற்றி நிறையா ஹவுசஸ் வந்து மேக் பண்ணுறது வந்து பில்கிரிம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு திருவேற்காடு இன் தமிழ்நாடு. சரியா? அடுத்தது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன செட்டில்மெண்ட்ப்பா, அதாவது ரூரல் செட்டில்மெண்ட் பேட்டர்னில் எப்படி ஹவுசஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை பொறுத்து செட்டில்மெண்ட் வந்து ரூரலில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ரூரல் செட்டில்மெண்ட் அப்படின்றது அமையிறதுக்கு வந்து வாட்டர், லேண்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து அங்கே கிடச்சிதுன்னா அவங்க ரூரல் செட்டில்மெண்ட் அமைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்டரை பேஸ் பண்ணி இந்த செட்டில்மெண்ட்டை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட். வெட் பாயிண்ட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது நிறைய நீர்நிலைகள் அமைஞ்சிருக்க ஏரியாவில் அந்த செட்டில்மெண்ட் அமைஞ்சதுன்னா அது வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட்னும். ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து தேவைக்கான நீர் மட்டும் கிடைக்கிறது, ரொம்ப அதிகமான நீர்வளம் அந்த பிளேஸில் இருக்காது, அப்படி அமைஞ்சிருக்க செட்டில்மெண்ட்டை வந்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? எ வெட் பாயிண்ட்ஸ் இஸ் எ சைட் வித் ரிலையபிள் சப்ளை ஆஃப் வாட்டர் ஃப்ரம் வால்ஸ், டேங்க், ரிவர், ஸ்ப்ரிங் ஆர் மான்டன் இன் அன் ஏரியா. ஓகேவா? அந்த ஏரியாவில் நிறைய ரிவரு, லேக்கு, டேங்க்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a dry point settlement is located in low laying areas in the regions of excessive dampness. Dry point settlements are not affected by flooding due to the landscape and the source of water. Such settlements are found in the coastal plains of Kerala and deltas along the east coast of India. இந்த ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப லோவான தண்ணி கிடைக்கிற ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செட்டில்மெண்ட்ஸ் வந்து எதால் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா ஃப்ளட்டிங்கால், அதாவது புயலாலேயோ இல்லை எதாலேயோ இது வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செட்டில்மெண்ட் எங்கெங்கே இருக்குன்னா கேரளாவில், தென் டெல்டா ஏரியாவில், ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? அடுத்து
அர்பன் செட்டில்மெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன செட்டில்மெண்ட்ப்பா? ரூரல் செட்டில்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட், ரூரல் செட்டில்மெண்ட் பார்த்தோம். பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் வந்து 4 டைப்பாக பிரித்தாங்க. ஒன்று வந்து லைனர், ட்ரையாங்குலர், இன்னொன்று வந்து ஸ்டார் லைக் பேட்டர்ன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனர், ரெக்டாங்குலர், சர்க்குலர் அண்ட் ஸ்டார் லைக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி 4 டைப்பாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிடைக்கிற நீர் வளத்தை பொறுத்து 2 டைப்பாக பிரித்தாங்க. ஒன்று வந்து வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன செட்டில்மெண்ட், என்ன செட்டில்மெண்ட் பாது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிராமம் சார்ந்த செட்டில்மெண்ட், அதாவது ரூரல் செட்டில்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அர்பன் செட்டில்மெண்ட். இப்போ நம்ம நகரம் சார்ந்த அந்த செட்டில்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். சரியா? the settlements in which most of the people are engaged in secondary and tertiary activities are known as urban settlements. In other words, urban is related to cities and towns. அதர் வேர்ட்ஸ் இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சிட்டிஸையும் டவுன்ஸையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட் அர்பன் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டவுன், சிட்டி, மெகா சிட்டி, கனுர்பேஷன், மெகலோபைல்ஸ், அதாவது மெகலோபோலிஸ். அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த வேர்டு அர்பனை வந்து இன்னும் வேறு விதமாக எப்படி பிரிக்கிறாங்கன்னா டவுன், சிட்டி, மெகா சிட்டி, கனுர்பேஷன், மெகல்போலிஸ். சரியா? இந்த மாதிரி இந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட். இந்த அர்பன் செட்டில்மெண்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ணுறது வந்து எதை பொறுத்து கிளாசிஃபை பண்ணுறாங்க? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா? அந்த அர்பன் செட்டில்மெண்ட்டை வந்து டவுன், சிட்டி, மெகா சிட்டி, கனுர்பேஷன், மெகல்போலிஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா? அப்படி அந்த பிரிக்கிறத வந்து எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the definition of urban area varies from our country to another. Some of the common bases of classification are size of population, occupational structure, administration. எதை பொறுத்துனா அவங்களுடைய அந்த பாப்புலேஷனை பொறுத்து, தென் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து, தென் அட்மினிஸ்ட்ரேஷன் சில இடங்களில் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து, ஏதாவது வந்து ஒரு கல்வி நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து, இல்லை அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கிறத பொறுத்து அந்த அர்பன் செட்டில்மெண்ட்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. சிட்டி, மெகா சிட்டி, கனுர்பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன். ஓகேவா? டவுன் இஸ் எ ஜென்ரல் நேம் ஃபார் அன் அர்பன் பிளேஸ். டவுன் அப்படின்றது ஒரு ஜென்ரலாக நம்ம அர்பன் பிளேஸை சொல்கிறதுக்கான ஒரு நேம். யூஸ்வலி எ செட்டில்மெண்ட் மீட்டிங் எ ப்ரிஸ்கிரைப் மினிமம் பாப்புலேஷன் தேர் ஸ்கோல்டு. அங்கே வந்து மினிமம் பாப்புலேஷன் தான் இருக்கும். பாப்புலேஷன் மோர் தென் 5,000 people based on the function that cities perform. They can be classified into following types of town such as administrative, கண்டன்மெண்ட், அகடாமிக், எக்ஸட்ரா. இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து பீப்புள் அப்படின்றது வந்து மோர் தென் 5,000 people தான் இருப்பாங்க. இந்த பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் அந்த சிட்டிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறத பொறுத்து அந்த சிட்டிஸோட டைப்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டி, கண்டன்மெண்ட்னா இராணுவம் சார்ந்தது. சரியா? தென் அகடாமிக் சிட்டினா கல்வி நிறுவனங்கள் நிறையா இருக்க சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா நிர்வாகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா நடக்கிற சிட்டியை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டினும், கண்டன்மெண்ட் சிட்டி அப்படின்றது வந்து இராணுவம் சம்மந்தமான விஷயங்கள் அங்கே நிறைய நடக்குன்னா அது கண்டன்மெண்ட் சிட்டினும், தென் அகடாமிக் சிட்டி அப்படின்றது வந்து நிறைய எஜுகேஷனல் சம்மந்தமாக அகடாமிக் இது வந்து நிறைய அங்கே இருக்குது அப்படின்னா அது அகடாமிக் சிட்டினும் அவங்க அகடாமிக் டவுனும் அவங்க பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது டவுன் அப்படின்றது அர்பன் ஏரியாவை நம்ம ரெகுலராக யூஸ்வலாக நம்ம சொல்கிற ஒரு நேம் தான் டவுனு. இங்கே வந்து பீப்புள் வந்து மோர் தென் 5,000 people தான் இருப்பாங்க. அந்த 5,000 people இருக்க அந்த டவுனை வந்து திரும்ப 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்னா
என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், கண்டெய்ன்மெண்ட், தென் அக்டாமிக். ஓகேவா? தென் டவுனுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு எது? சிட்டி. ஓகேவா? The term city is generally applied to large urban places with no strict definitions to separate it from smaller town. அதாவது அதை விட டவுனை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால இதை வந்து செப்பரேட்டாக பிரிப்பாங்களே தவிர இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு நோ ஸ்ட்ரிக்ட் டெஃபினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சிட்டி இஸ் எ நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட் which multifunctional in character, including an established central business district in India. An urban place with more than 1 lakh population is considered as a city. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷனல், அதாவது நிறைய மல்டி ஃபங்க்ஷனல் வந்து இங்கே நடக்கும். நிறைய வணிகம் சம்மந்தமான நிறைய மல்டி ஃபங்க்ஷனல் நடக்கும். நிறைய பிஸ்னஸ் இங்கே நடக்கிறதால இதை வந்து ஒரு பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா இந்தியாவில் எப்படி இதை ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்கன்னா மோர் தென் 1 lakh மேலே பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து சிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மெகா சிட்டி. அடுத்தது என்னப்பா? மெகா சிட்டி. ஏ மெகா சிட்டி இஸ் எ வெரி லார்ஜ் சிட்டி டைப்பிக்லி வித் எ பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 10 million people. இங்கே வந்து பீப்புள் எத்தனை பாப்புலேஷன் இருக்கும்? 10 million people. எ மெகா சிட்டி கேன் பி எ சிங்கிள் மெட்ரோபாலிட்டியன் ஏரியா. இது வந்து சிங்கிள் மெட்ரோபாலிட்டியன் ஏரியா. Example, Canton, Tokyo, Delhi, Mumbai are some of the examples of mega cities. அதாவது cities அப்படின்றது மெகா சிட்டி அப்படின்றது more than 10 billion people இருக்கிறது, 10 million people இருக்கிற ஒரு இடத்த தான் வந்து மெகா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு சிங்கிள் மெட்ரோபாலியன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது டூ யூ நோ பாருங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் suggests that among other things a healthy city must have. ஒரு ஹெல்த்தி சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு வந்து ஒரு வரையறை கொடுத்துருக்கு. a clean and safe environment. ஒரு சிட்டி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னா அது வந்து க்ளீன் அண்ட் சேஃப் என்வரான்மெண்ட்டில் இருக்கணும். இன்னொன்று மீட்ஸ் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் இன்ஹபிடன்ஸ். எல்லா பேசிக் நீட்ஸையும் வந்து அது வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதா இருக்கணும். இன்வால்வ்ஸ் த கம்யூனிட்டி இன் லோக்கல் கவர்மெண்ட். எல்லா கம்யூனிட்டியான பீப்புளும் அங்கே வந்து இருக்கணும். தென் ப்ரொவைட்ஸ் ஈஸிலி அசசபிள் ஹெல்த் சர்வீஸ். ஹெல்த் சர்வீஸ் வந்து அங்கே வந்து உடனே கிடைக்கணும். இப்போ ஃபார் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒன்றா உடனே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மெடிசினல் சம்மந்தமான ஃபெசிலிட்டிஸ் வந்து உடனே கிடைக்குதுன்னா அந்த சிட்டியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெல்த்தி சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மெகலோபோலிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the word megalopolis is given for a large conurbation when 2 or more large cities whose total population exceeds 10 million. அதாவது 2 or more large cities வந்து ஒன்றா சேர்த்து சொல்கிறது பேர் தான் மெகலோபோலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 10 மில்லியனாக இருக்கும். The region made up of cities between Boston and Washington DC is well known megalopolis. சரியா? இது வந்து well known megalopolis. Then in இந்தியாவில் வந்து கொல்கட்டா is the largest urban area which is a megalopolis. காந்திநகர், சூரத், வடோதரா, Rajput in Gujarat are the important megalopolis cities in India. ஓகேவா? தென் கனுர்பேஷன். அடுத்தது என்ன? Conurbation. A conurbation is a region comprising of a number of cities, large town and other urban areas that through population growth and physical expansion have merged to form one continuous urban or industrially developed area. அதாவது கனுர்பேஷன் அப்படின்றது ஒரு ரீஜன். சரியா? ஒரு ரீஜன் அப்படின்றது ஒரு அரசாட்சி நடக்கிற ஒரு இடம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து அங்கே வந்து 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட சிட்டி இருக்கும் எங்கள் மெஹல்போலிஸில். இதில் வந்து நம்பர் ஆஃப் சிட்டிஸ், லார்ஜ் டவுனு, அது மட்டும் இல்லாமல் நிறைய அர்பன் ஏரியாஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றது நிறையா இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது இங்கே மெர்ஜாக இருக்கும் நிறைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே சமயம் இங்கே இண்டஸ்ட்ரியலில் வந்து ரொம்ப டெவலப்டு ஏரியாவாக இருக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கனுர்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் மிட்லேண்ட் இன் இங்கிலாந்து, த ரூஹர் இன் ஜெர்மனி, ரெட் சாண்ட் இன் த நெதர்லாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் ஆல் example of conurbations. Mumbai in Maharashtra, Gurgaon, Faridabad in Haryana, Noida in Uttar Pradesh are the conurbation cities of India. இதெல்லாம் conurbation citiesக்கு examples. ஓகேவா? அடுத்தது சேட்டலைட் டவுன். இதிலே வந்து இப்போது சிட்டிலே வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து நம்மளுக்கு இப்போ நம்மளுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனதால் இப்போ வந்து சேட்டலைட் டவுனுனும் ஸ்மார்ட் டவுனுனும் எக்ஸ்ட்ரா 2 சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா? சேட்டலைட் டவுன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். எ சேட்டலைட் டவுன் இஸ் எ டவுன் டிசைன் டு ஹவுஸ் the overpopulation of a major city but is located well beyond the limits of the city. Satellite towns are generally located outside the rural urban fringe. In India, most satellite towns are purely resistant in character. Satellite towns occasionally present a look of twin towns such as Dihari and Talaimai Nagar in Rohdas district of Bihar. They may be connected with roads, for example Patna, Paranai, வாரணாசி அண்ட் ஹஜ்பூர். ஓகேவா? அதாவது இந்த சேட்டலைட் சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா ஓவர் பாப்புலேஷனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த அங்கே வந்து தங்க வைக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓவர் பாப்புலேஷனால் சேட்டலைட் டவுன்ஸை வந்து எங்கே அமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் த ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா. ரூரல் ஏரியாவுக்கும் அர்பன் ஏரியாவுக்கும் அவுட் சைடில் வந்து இந்த சேட்டலைட் டவுன்ஸ் அப்படின்றத வந்து அமைப்பாங்க. இந்த சேட்டலைட் டவுன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ரோடுகளுக்கு ஓரங்களில் தான் இந்த சேட்டலைட் டவுன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in an urban region, a city which is very much advanced in terms of infrastructure, real estate, communication and market availability is called a smart city. அதாவது ஒரு சிட்டி வந்து எல்லாத்துலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து, கம்யூனிகேஷன்லேருந்து, மார்க்கெட்லேருந்து எல்லாமே அங்கே வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜியோட இருக்குது அப்படின்னா அந்த சிட்டியை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. The first 10 smart cities of India are Bhubaneswar, Pune, Jaipur, Surat, Ludhiana, Kochi, Ahmedabad, Solapur, New Delhi and Udaipur. Tamil Nadu has 12 major cities to be transferred as smart cities. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க ஸ்மார்ட் சிட்டிஸ். தமிழ்நாட்டில் வந்து 12 மேஜர் சிட்டிஸை வந்து ஸ்மார்ட் சிட்டிஸாக வந்து மாற்றிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வேலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க 12 ஸ்மார்ட் சிட்டிஸ். ஓகேவா? தென் இந்த ரூரல் செட்டில்மெண்ட்டுக்கும் அர்பன் செட்டில்மெண்ட்டுக்கும் இடையே இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூரல் ஏரியாஸ் ஹாவ் ப்ராப்ளம்லி ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். இங்கே எல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அர்பன் ஏரியாஸில் பார்த்திங்கன்னா செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இங்கே வந்து ஸ்பெஷலி பாப்புலேட்டட், இங்கே வந்து குறைவான மக்கள் தொகை தான் இருக்கும். இங்கே டென்ஸ்லி பாப்புலேட்டட் வில்லேஜஸ் அண்ட் ஹெம்லெட், இங்கே வந்து கிராமங்கள் மற்றும் குக்கிராமங்கள் இருக்கும். இங்கே சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இங்கே அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் இருக்கும். இங்கே வந்து நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் இருக்கும். சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ்ட் லைஃப், இங்கே வந்து சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ் லைஃபாக இருக்கும். இங்கே ஃபாஸ்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் லைஃப். ஓகேவா? இதுதான் வந்து ரூரல் செட்டில்மெண்ட்டுக்கும் அர்பன் செட்டில்மெண்ட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவாப்பா? திஸ் லெசன் இஸ் ஓவர். Are you understand pa what you have to discuss in this class? We have to discuss the
what is mean by the settlement and old house settlements எப்படி இருந்துச்சு, then pattern of settlementல எப்படி பேட்டர்னை பொறுத்து செட்டில்மெண்ட்டை வந்து 2 டைப்ஸாக பிரித்தாங்க. ஒன்று வந்து காம்பேக்ட் செட்டில்மெண்ட், இன்னும் வந்து டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இந்த செட்டில்மெண்ட்டை வந்து 2 டைப்ஸாக பிரித்தாங்க. ஒன்று வந்து ரூரல் டைப், தென் அர்பன் டைப். அந்த ரூரல் செட்டில்மெண்ட்ஸ்லேயே வந்து பேட்டர்னை பொறுத்து 4 டைப்பாக பிரித்தாங்க. அது என்னென்னா லைனர் செட்டில்மெண்ட், ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட், சர்க்குலர் செட்டில்மெண்ட், இன்னொன்று என்ன ஸ்டார் பேட்டர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக பிரித்தாங்க. அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூரல் செட்டில்மெண்ட்டில் அந்த நீர் கிடைக்கிற முறையை பொறுத்து 2 டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டை பிரித்தாங்க. ஒன்று வந்து வெட் செட்டில்மெண்ட், இன்னும் வந்து ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக பிரித்தாங்க. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அர்பன் செட்டில்மெண்ட்டில் வரும்பொழுது அர்பன் செட்டில்மெண்ட்டில் வந்து டவுன், சிட்டி, மெகா சிட்டி, கன்யூர்பேஷன், தென் சேட்டலைட் டவுன், தென் ஸ்மார்ட் சிட்டி, இதெல்லாம் வந்து அர்பன் செட்டில்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம். ஓகேவாப்பா? தென் வார்ம் அப் பாருங்கள். Races has been defined as a biological grouping within the human species, distinguished or classified according to the genetically transmitted difference. Races அப்படின்றது பயாலஜிக்கல் முறைப்படி நம்மக்கிட்ட இருக்க அந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிஃப்ரென்ஸை தான் நம்ம ரேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரேசஸை பொறுத்து வேர்ல்டு லெவலில் 4 டைப்ஸாக பிரித்தாங்க. ஒன்று வந்து கேக்கசைட், நீக்ரோய்ட், மேங்க்லோய்ட், தென் ஆஸ்திரலைட். ஓகேவா? தென் ரிலீஜன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு நியூரலைசிங், எத்தனாய்க் and tribal religion. Okay va? Then language is a cultural form of enduring value and a cultural can survive with the presence of language only. Okay va? Culture language அப்படின்றது நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்ம வந்து வெளிவரதுக்கும் நம்ம வாழ்கிறதுக்கும் நம்மளுக்கு உதவுற ஒரு விஷயம். Then settlement is defined as a place in which people live and carry out various activities. settlement அப்படின்றது அவங்கள என்னென்ன வேலைகளை அவங்க செய்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. இந்த செட்டில்மெண்ட்டை வந்து 2 இதாக பிரித்தாங்க. ஒன்று வந்து ரூரல் செட்டில்மெண்ட், இன்னொன்று வந்து அர்பன் செட்டில்மெண்ட். காம்பேக்ட் செட்டில்மெண்ட் டெவலப்ஸ் அலாங் ரிவர் வேலிஸ் அண்ட் இன்ஃபர்டைல் பிளைன்ஸ். சரியா? காம்பேக்ட் செட்டில்மெண்ட்ன்றது ரிவர் வேலிஸ்க்கு பக்கத்துலேயும் இன்ஃபர்டைல் பிளைன்ஸ்க்கு பக்கத்துலேயும் அமைச்சுக்கிட்டாங்க. டிஸ்பர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்து ஹில் ட்ராக்ஸ்லேயும், திக் ஃபாரஸ்ட்லேயும், கிராஸ் லேண்ட்லேயும், இன் புவர் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லேயும் அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? தென் ஸ்மார்ட் சிட்டி இஸ் ஏ சிட்டி விச் வெரி மச் அட்வான்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது வெரி மச் அட்வான்ஸ்டு இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க ஒரு சிட்டியை தான் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? திஸ் லெசன் ஓவர். யூ ஹாவ் டு ரீட் இட் த லெசன் அகைன் அண்ட் அகைன். ஐ வில் சென்ட் த கொஸ்டின் ஆன்சர்ஸ் in PDF form. You have to copy in your notebook. We have to meet it in another class. Thank you to all.